வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைங்கிறதுனால வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய கிழமைங்கிறதுனால குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க கட்டாயம் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். என்ன வழிபாடு, யார் செய்யணும்? உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, அல்லது உங்கள் ராசி தனுசு அல்லது மீனமா, அல்லது உங்கள் பிறந்த கிழமை வியாழக்கிழமையா, அல்லது உங்கள் பிறந்த தேதி 3/12/21/30 அல்லது வடக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, வடக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, வடக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலம் விற்கணும் அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் எல்லாரும் கட்டாயம் இன்னைக்கு பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் பசு நெய்யினால தீபம் போட்டு பாருங்க. அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இது சத்தியம். ஆமாம், நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டோங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க, நன்றி எதிர்பார்க்காதீங்க. யாருங்க நெய் எடுத்துட்டு தீப்பெட்டி எடுத்துட்டு ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்திடுங்க, அல்லது ஏற்கனவே எரிந்து அணைந்த நெய் இருக்கிற தீபத்தை திரும்பவும் ஏற்றி வைங்க. தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு பகல் 12 to 1:30, 12 மணி முதல் 1:30 மணி வரை நாளைக்கு நல்ல நேரம். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்காரனே இருக்கல, என்னங்க கலக்குறீங்களே, தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்தியை 3 பேருக்குமே நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. அறிவு தெளிவாயிடுச்சு, புத்தி கூர்மையாயிடுச்சு, மனசு தட்டமாயிடுச்சு. ரோஹிணிக்கு, மிருகசீரிடத்துக்கு, கிருத்திகைக்கு 3 பேருக்குமே பின்றீங்க. நல்ல நாளுங்க. ஆமாங்க. அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. ரோஹிணிக்கும் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு மிருகசீரிடத்துக்கு, திருவாதிரைக்கு, புனர்பூசத்திற்கு மிதுன ராசியாக இருந்தால் சந்திராஷ்டமம். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசுநெய்யினால பிரார்த்தனை பண்ணிக்கணும். வண்டி ஓட்டுறதுக்கு கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் தேவ குருவே போற்றி. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கணும். கவனம். அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் கிடையாது. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், அறிவு, தெளிவு, புத்தி கூர்மை எல்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். ஆயில்யத்திற்கும் புனர்பூசத்திற்கும் பூசத்திற்கும் பிரமாதமான முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, மகம், பூரம், உத்திரம் 3 பேருக்குமே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கு, சின்னவங்களோட உதவி இருக்கு, உங்க வேகம், சுறுசுறுப்பு, தைரியம் இருக்கு. அப்புறம் என்ன, பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, மஞ்சள். கன்னிராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள். உத்தரத்துக்கும் அஸ்தத்துக்கும் சித்திரைக்கும் பிரமாதமான முன்னேற்றம். சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இதை வச்சுக்கிட்டு நீங்க நல்ல நாளாக ஆக்குவீர்கள். சந்தோஷம், வெற்றி. அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 6. அனுகூலமான திசை வடக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். வெளிப்படையாக பேசி மாட்டிக்குவீங்க. வீண் செலவு பண்ணி மாட்டிக்குவீங்க. கவனமாக இருக்க வேண்டிய நாள். உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசை உணவு கூடாது. அளவாக சாப்பிடுங்க. விருந்துகள்லாம் இன்னைக்கு போனாலும் கரெக்டாக சாப்பிட்றது நல்லது. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு
3 அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சுறுசுறுப்பு இருக்கு, வேகம் இருக்கு. அனுஷத்துக்கும் கேட்டைக்கும் விசாகத்திற்கும் பிரமாதமான முன்னேற்றம். வழக்கமாக இருக்கிற உள்பயம் இன்னைக்கு இல்லை, நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 2, அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, இந்த முன்கோபம், அதனால வேகமா பேசிடுறது, யார்கிட்ட எந்த நேரத்தில் இரக்கம் காட்டணும் இரக்கம் காட்டக்கூடாதுங்கிறது தெரியாமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களோட பலவீனம். அது உத்திராடமாக இருந்தாலும் சரி, பூராடமாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். பொறுமையாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 9, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, கலகலான நாள், நல்ல முன்னேற்றம் கிடைக்குது, சுறுசுறுப்பு இருக்கு, வேகம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அவிட்டத்திற்கும் திருவோணத்திற்கும் உத்திராடத்திற்கும் ரொம்ப நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 7, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம் அதிகமாகும். அவிட்டத்திற்கும் சதயத்திற்கும் பூரட்டாதிக்கும் தூரத்திலிருந்து இனிய செய்தி, பெரியவங்களோட ஆசீர்வாதம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 3, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க, தேவையற்ற வம்பு வர வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதியாக இருந்தாலும், ரேவதியாக இருந்தாலும், பூரட்டாதியாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. என்ன மந்திரம் சொல்றது? ஓம் ஓம் செந்தில்நாதனே போற்றி. செந்தில்நாதன் திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமானை குரு பகவான் வழிபட்டு ரொம்ப பெரியாளானார். அதனால செந்தில்நாதனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. முருகப்பெருமானை சிவபெருமானை நினைச்சுக்கிட்டே அதை சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு, பகல் 12 to 1:30. கல்யாணமான தனுசு ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே தனுசா இருந்தாலும், தனுசு ரிஷபமாக இருந்தாலும் ஜோசியத்தை ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கங்க. இப்போ குரு பகவான் 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 5 ராசிகள் எவை? மேஷம், கடகம், துலாம், தனுசு, கும்பம். மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள் குருவுக்கும் சூரியனுக்கும் பசுநெய்யினாலே தீபம் போடலாம். நவகிரக சன்னதியில் ஏழைகளுக்கு சுண்டலை வேக வைத்து தரலாம், மஞ்சளர் ஆடை எடுத்து தரலாம். இதனாலெல்லாம் குரு தோஷம் விலகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.